இது ஈஸியாக தான் இருக்கும். நோடு ஓகேவா. இந்த நோடுக்குள்ளார இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். என்ன அப்ளிகேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபோல்டர் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. கிரெட் ஓகேவா. கிரெட்னு சொல்லிட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நோட்.jsக்கு நோட்.js உடைய டாக்குமெண்டேஷன் போயிட வேண்டியதான். இதில் போனீங்க அப்படின்னா இது இருக்கு பாருங்க. நோட்.jsல எப்படி சர்வரை கிரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் கிடையாது, பேக் எண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. அந்த பேக் எண்டுக்கு இந்த சர்வர் செட்டப்பு தேவை. ஓகேங்களா. நோட்.jsல இந்த சர்வர் செட்டப்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணுறோம். காப்பி பண்ணிக்கிட்டு இது ஒன்றும் கிடையாது, சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கு HTTP பேக்கேஜ் வந்து யூஸ் ஆகும் போது அகைன் 127.0.0.1 அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம டிஃபால்ட்டாகவே ஃப்ரண்ட் எண்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 ரன் ஆகும். ஓகேங்களா. ஆனால் சர்வரில் நம்ம கொடுக்கணும் எந்த போர்ட் நம்பர் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் ஃப்ரண்ட் எண்டில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்கேஜ்.json போயிட்டு செட் போர்ட்னு கொடுத்தா என்ன போர்ட் நம்பர் சொல்கிறோமோ அந்த போர்ட் நம்பரில் வரும். இந்த 127 அப்படின்றது என்ன அப்படின்னா லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் தான் 1270. ஓகேங்களா. டிஃபால்ட்டாக எல்லா டொமைன் நேமுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் meet.google.com இருக்கு அப்படின்னா இதுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த விஷயம். ஓகேவா. இது சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கு, சர்வர் வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது. ஓகேங்களா. இதை காப்பி பண்ணிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நோடில் த்ரெட்டில் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் என்னவா இருக்கணும்? ஓகே, app.js. நான் இந்த டைமு ஏன் server.js சொல்லலை, சாரி index.js சொல்லலை அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. பேக் எண்டுக்கு வந்து நீங்கள் index.js யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அது தேவை. இப்போ இந்த சர்வரை கிரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த இது வந்து ஆக்வர்டாக இருந்துச்சு அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னே போட்டுக்கோங்க. ஓகேவா. லோக்கல் ஹோஸ்ட் 3000 பதிலாக 5000 4000 போட்டுக்கோங்க. ஏன் நான் 3000 போட்டால் என்னென்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டு 3000 போர்ட்டில் ரன் ஆகும். ஓகேவா. இதுவுமே லோக்கல் ஹோஸ்ட் 3000 போர்ட்னா கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகும். கொஞ்சம் இல்லை, கான்ஃப்ளிக்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கணும். இதனுடைய போர்ட் நம்பர் இந்த மாதிரி. இப்போ ஃபைலில் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு, ஃபைல் இங்கே எழுதியாச்சு. இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா app.jsன்னு இருக்கா, இது என்ன வேணாலும் நியமிக்கலாம். இண்டெக்ஸு server.js, சர்வர் தானே கிரியேட் பண்ணியிருக்கோம், சர்வர் நேம் வைக்க server.js. ஸோ இதுக்கு உங்களுடைய ஃபோல்டருக்குள்ளார இங்கே போயிட்டு நோடு உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஃபைலோடைய நேம் நோடு சர்வர்னு கொடுக்கலாம், இல்லை server.js அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 5000 போர்ட்டில் சர்வர் வந்து ரன் ஆயிடுச்சு. இதை காப்பி பண்ணிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்தாச்சு. ஓகேவா. இப்போ சிம்பிளாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நோடை வச்சு சர்வரை கிரியேட் பண்ணிருக்கோம். நோடை வச்சு சர்வரை கிரியேட் பண்ணிருக்கோம். இதுதான் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது அதுதான். சரிங்களா. இப்போ இதுதான் சர்வரை கிரியேட் பண்ணுறது.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நோடை வச்சு தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோமா அப்படின்னா கிடையாது. நோடுக்கு பதிலாக என்ன செய்வோம் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ் வச்சு நம்ம பண்ணால் எல்லாமே நம்மளே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மீடியா கொரியர்லாம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நோடை வச்சு எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்ளிகேஷனும் ஃபுல் ஃபங்க்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வச்சு நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஓகேங்களா? ஹாப்பி, செயலு, அதுக்கப்புறமேட்டு வந்து எக்ஸ்பிரஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? எதுக்காக அங்கே போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஓகேவா? நோட் ஜேஸில் வேலிடேட்டர் கிடையாது. வேலிடேட்டர் கிடையாதுன்னா நம்மளா உட்காந்து எழுதணும். ஆனால் எக்ஸ்பிரஸில் வேலிடேட்டர் இருக்கும். வேலிடேட்டர்னா ஒரு ஃபீல்டு வந்துச்சுன்னா அந்த ஃபீல்டு வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணுறது. அதே மாதிரி ரவுட்டிங் கான்செப்ட். லைக் இப்போ ரியாக்டில் வந்துட்டு ரவுட்டிங் கான்செப்ட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நோட் ஜேஸ்லையுமே ரவுட்டிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்காது. ஆனால் எக்ஸ்பிரஸில் எக்ஸ்பிரஸ் ரவுட்டர்னே ஒரு விஷயம் வரும். டிஃபால்ட்டாக அதுலேயே வரும். அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப் டாட் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இதை காட்டிலும் அது நிறைய பெனிஃபிட் கொடுக்கறதால எக்ஸ்பிரஸை இந்த இடத்துல விட்டுட்டு, சாரி நோடை இந்த இடத்துல விட்டுட்டு எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க்கு போகிறோம். ஓகேவா? இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? இந்த பேக்கேஜை ஃபஸ்ட்டு npm install express அவ்வளோதான். இப்போ இங்கே இடத்துல போயிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு டெர்மினேட் பண்ணிட்டு npm install express. இதை நீங்கள் கொடுத்த உடனே என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடும். பேக்கேஜ்.json எக்ஸ்பிரஸ் மட்டும் வந்தாச்சு. பேக்கேஜ் லாக்கு இது எல்லாமே வரும். புரியுதா? எக்ஸ்பிரஸ்ஸு வந்தாச்சு. இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பேக்கேஜ் லாக்லேயும் அதே வந்துடும். இப்போ இதை தூக்கிட்டு இந்த கோடிங்கே தூக்கிட்டு என்ன செய்வோம்னா ஆப் மூலயமா எப்படி சர்வர் கிரியேட் பண்ணுறது, எக்ஸ்பிரஸ்ஸு. ஓகேவா? எக்ஸ்பிரஸை வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சர்வரை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கோடிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிரஸ் பேக்கேஜ். ஓகேங்களா? லோக்கல் ஹோஸ்ட்டு அதே விஷயம்தான். என்ன எக்ஸ்பிரஸ் மூலிமா பண்ணியிருக்கோம். சரி, இதில் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும். என்ன ரெக்யூர் அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த இடத்துல ரெக்யூர் வருது. இதுக்கு முன்னாடி பேக்கேஜை யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தவங்களுடைய பேக்கேஜை யூஸ் பண்ணுறதுக்கு, தேர்ட் பார்ட்டி பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகும். இது என்ன ரெக்யூர் அப்படின்னா, ரெக்யூர் அப்படின்றது ஓல்டு மெத்தட். ஓகேங்களா? நீங்கள் இங்கே இம்போர்ட் கூட பண்ணிக்கலாம். இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னா பேக்கேஜ்.jsonல போயிட்டு மாடியூல் டைப் அப்படின்ற மாதிரி மாற்றணும். அப்போ மாறும். அது நமக்கு இப்போ தேவை கிடையாது. பட் ஆனால் தட் இஸ் எ சான்ஸ் டு சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? சரிண்ணா, இப்போ ரெக்யூர் இருக்குது. ரெக்யூர் இருக்கும்போது எதுக்கு இம்போர்ட் வருது? இந்த டிஃப்ரென்ஸை மட்டும்தான் நீங்கள் எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே தெரிஞ்சுக்கணும். ரெக்யூர் இருக்குது, ரியாக்டில் இம்போர்ட்னு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையுமே இம்போர்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. அப்போ ரெக்யூருக்கும் இம்போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது சிங்க்ரோனஸ் ப்ராசஸ். ரெக்யூர் அப்படின்றது சிங்க்ரோனஸ், இம்போர்ட் அப்படின்றது அசிங்க்ரோனஸ் ப்ராசஸ். அது லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து வந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ES6ல் வந்த ஒரு விஷயம் தான் இம்போர்ட். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஏன் இது இருக்கும்போது அது வருது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ரெக்யூர் போட்டு கான்ஸ்ட் அப்படின்றது நார்மலாகவே அந்த வேல்யூ நான் திரும்ப ரீஅசைன் பண்ணக்கூடாது, ரீடிக்ளேர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக எடுத்துகிட்டு வர்றது தான் கான்ஸ்ட். ஓகேவா?
எடுத்துட்டு நான் இப்போ லோக்கல் ஹோஸ்ட் இதெல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு உங்களுடைய சர்வரை ரன் பண்ணலாம். லோக்கல் ஹோஸ்ட் 6000. இன்னொரு விஷயம், நீ இப்போ 6000 அப்படின்னு நான் மாத்துறேன் அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகாது, அது 5000லேயே தான் இருக்கும். நீ போயிட்டு இப்படி கொடுத்த அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்னன்னா 5000லேயே ரன் ஆகுது, ஆனால் என் கோடு வந்து இருக்கிறது 6000 அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 6000 இருக்காது, அந்த மாதிரி ஒரு URL இல்லை. என்னடா localhost 6000. சரி, ஓகே. இப்போ இது இன்னொரு விஷயம் சொல்லலாம். இப்போ இந்த போர்ட் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே இந்த ப்ரௌசரில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட்மேன் சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். localhost 3000. hello world. ஓகே, இது சம் வேல்யூஸ் which ஓகே. இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்றது இங்கே நமக்கு வந்தாச்சு. ஓகேங்களா, லோக்கல்ஹோஸ்ட் 6000ல் ஹலோ வேர்ல்டு வந்தாச்சு. இப்போ நம்ம டிஃபால்ட்டாகவே ப்ரௌசர்லனா போட்டால் இங்கே ரன் ஆகுது இல்லை, இந்த மெத்தடு என்ன சொல்லுவாங்க, காப்பி பண்ணிட்டு இன்னொரு பேஜில் போட்டு பார்ப்போம். தெரியல என்ன ஐடியா. ஸோ URL இந்த ப்ரௌசரில் போட்டு ஹிட் அடிச்சு ரெக்கார்டு வந்துச்சு அப்படின்னாலே கெட் மெத்தட். ஓகேவா, ஸோ ரெண்டு விதமான மெத்தட் இருக்கு, ஒன்று கெட்டு, இன்னொன்று போஸ்ட். ஓகேவா, சிம்பிளாக இன்னொரு மெத்தட் ஒன்று இங்கே கிரியேட் பண்ணுறேன், போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுக்கான இது ஆப்பு. ஓகேவா, இந்த எக்ஸ்பிரஸ் மூலயமா நான் ரவுட்டிங் பண்ண போகிறேன். போஸ்ட் மெத்தடு என்ன மெத்தட் நேம் வேணுமோ நீங்கள் அதை இங்கே பண்ணிக்கலாம். ஆடு நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கு. இது என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் எல்லாமே இங்கே வந்துடும். ரெஸ்பான்ஸு அதுக்கு இந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி என்ன நீ ரெக்வஸ்ட் கொடுக்குறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ். எக்ஸாம்பிள் ஆட் நியூ யூசர் அப்படின்னு நீ கொடுக்குற. ஓகேவா, கொடுக்கும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் உனக்கான யூசர் நேம் இமெயிலெலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ண போகிறோம். சப்போஸ் இருந்துச்சு இல்லை அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸை இதில் தான் அனுப்பும், respond.send அப்படின்றத அனுப்பும். ஓகேவா, ரெக்வஸ்ட் நார்மலாகவே இங்கேருந்து நம்ம என்ன டேட்டாலாம் கொடுக்குறோமோ, ஓகேவா, இந்த பாடி டேக்கில் URL இதில் தான் டேட்டா நம்ம கொடுப்போம். ஓகேவா, அதை எல்லாம் வாங்கிறதுக்கு இந்த பேராமீட்டர் யூஸ் ஆகும். அதை வாங்கிட்டு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணிட்டு உனக்கு கொடுக்கறதுக்கு இந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெட்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ்
ஆப்ஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஐடி ஒன்று, யூசர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ரெஸ்பாண்ட் ஆப்ஷனில் அந்த டேட்டாவை கொடுக்குறேன். அதே ஆப்ஜெக்ட் தான், அதனால் நான் அப்படியே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட்டாவை கொடுக்குறேன். ஸோ ஆட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மெத்தட் நேமை கால் பண்ணுறேன். ஸோ போஸ்ட் மெத்தடுன்றதை மாற்றிக்கிறேன். ஓகே, ஏன் அது ஒர்க் ஆகலை அப்படின்னா சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணும். யூசர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டம்மியாக இல்லாமல் நம்மளா கிரியேட் பண்ணுறது. நம்மளா கிரியேட் பண்ணோன்னே இது ஸ்டில் டம்மி தான். என்னன்னா ஐடி ஒன்று தான் வரும், யூசர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு தான் வரும். ஓகேங்களா? சரி, இதை அப்புறமா பார்ப்போம். இப்போ ஒன்றுத்துக்கும் நான் போய் சர்வரை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டீங்களே, அதுக்கு என்ன கதை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ டிஃபால்ட்டாக ரியாக்ட் மாதிரி நீ கிளிக் பண்ண சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா npx node1 server அப்படின்னு கொடுங்க. அது என்ன npx எதுக்காக கொடுக்குறோம்? யாருக்கா ஐடியா இருக்கா? npx தூங்கிட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். மூச்சுக்கோ. npx எதுக்காக கொடுப்போம்னு நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி கூட நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ரியாக்ட்ல வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். இங்க தேவையில்லையா? ஏண்டா இல்ல, ரியாக்ட்ல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம்னா அதான் npx-க்கும் npm-க்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். நோட் பேக்கேஜ் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட்டர் அது ஒரு டைம் மட்டும் பண்ணதுக்காக யூஸ். அதேதான், கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. 2 நாள் தான் நான் லீவ். இது ஒரு பிரச்சனை. ஓகே, npx அப்படின்றது இந்த பேக்கேஜ் என்னுடைய package.jsonலனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய வேலை ரன் பண்றதுக்கு மட்டும் இருந்தா போதும். npx create react app அப்படின்றது அந்த அப்ளிகேஷனுடைய நேமை நீங்க package.jsonல போய் பார்த்தா இருக்காது. create react app அப்படின்றதும் ஒரு பேக்கேஜ் தான். ஓகேங்களா? அது எனக்கு எப்போ தேவைப்படுதுன்னா அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது மட்டும் தான் தேவைப்படுது. அது பர்மனெண்ட்டாக என்னுடைய package.jsonல தேவை கிடையாது. அதே தான் இது npx node1 server. சரி, இதை இப்போ போட்டதால என்ன நடக்குது அப்படின்னா 7000 இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன்னா 7000 இங்கே வந்துச்சு. இது இல்லை, இந்த நோட்மான் அப்படின்றது என்ன அப்படின்னா செக் பண்ணும். ஓகேங்களா? பழைய கோடு தான் இதில் இருக்கா இல்லை புதுசாக ஏதாவது வந்திருக்கா. புதுசாக ஏதாவது வந்திருக்குன்னு சொன்ன உடனே இதை அப்டேட் பண்ணிடும். ஓகேவா? நம்ம போய் அகைன் அண்ட் அகைன் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 7000 கொடுத்து இங்கே நான் கொடுக்குறேன், ஆட் நியூ யூசர்ன்றது வந்தாச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த யூஆர்எல் இல்லை. என்ன ரீசன்னா 7000 வச்சுருப்போம், போர்ட் வந்து 6000 இருக்கும். இப்போ நீ 8000 மாத்துற அப்படின்னா ப்ரௌசர் போய் பார்த்தாலே தெரியும் 8000ல ரன் ஆகும். ஓகேவா? 8000ல ரன் ஆகும். ஸோ இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்ற npx-க்கும் npm-க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இது எனக்கு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மட்டும் இருந்தால் போதும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ 8000 போர்ட்டில் இப்போ ஆட் நியூ யூசர்ன்றது ரன் ஆகுது. ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஓகே. ஓகே, ஆனா அப்போ ரியாக்ட் கோட் எல்லாம் நம்ம சேவ் பண்ணும் போது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஆகுமே. ஓகே,
நீ ஸோ ரியாக்ட் இது கோட வந்து இது பண்ணிட்டு இப்போ சின்ன மாடியூலா இருந்துச்சுன்னா, அதாவது நம்மளுடைய அப்ளிகேஷன் ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்துரும். ஓகேவா? பெருசா இருந்தா நமக்கு அந்த பொறுமை இருக்காது. ஆனா அதுவா டிஃபால்ட்டா ரன் பண்ணும். நீ ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணாலே நீ எக்ஸாம்பிள் எடிட்டர்ஸோ சாப் டாட்ஸ் ஜேஎஸ் அப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ற, நீ அங்க இமேஜ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நீ ஃப்ரண்ட் அண்ட் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு மாறிடும். இதுவே நம்ம லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் பண்றோம் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மனா யாரு டெவலப்பர் என்ன பண்ணுவோம், நாங்க என்ன பண்ணுவோம்னா அது வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டுருவேன், ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருவேன். அது என்னதான் வருது, அதுவா எடுத்துக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும். ஓகேவா? சின்ன இதுக்கு ஓகே. ஆனா நோட் ஜேஎஸை பொறுத்த மட்டும் அவ்வளோ பெரிய இதுவே தேவையில்லை. நீ சேஞ்ச் பண்ணவே வந்துடும். ஏன்னா இதுல எதுவும் இமேஜஸோ இல்ல ஜேஎஸோ இல்ல தேர்ட் பார்ட்டி லைப்ரரி மேக்ஸிமம் கால் பண்றதோ இருக்காது. பேக்கெண்டை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க டேட்டாவை மேனிப்புலேட் பண்றதா தான் இருக்கும். அதனால கம்பேரிட்டிவ்லி அதுல இல்லாத மாதிரி இதுல எதுவுமே பெருசா ப்ராசஸ் எடுத்துக்காது. டக்குன்னு நமக்கு நீங்க சேஞ்ச் பண்ணாலே அங்க வந்துடும். புரியுதா? உனக்கு ஓகே டவுட்டா இருந்துச்சுன்னா நீ போயிட்டு என்ன சொல்றாரு அதுவே டிஃபால்ட்டா கன்வெர்ட் ஆகுமான்னா செக் பண்ணி பாரு. எனக்கு தெரிஞ்சு 99% டக்குன்னு வரும். புதுசா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சா. பழைய சிஸ்டமா இருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேண்ணா. ஓகேவா? சரி, இப்போ நோடுடைய பேஸை இங்கே போட்டாச்சு. ஓகேவா? ஸோ 2 மெத்தடும் இங்கே இருக்கு. ஓகேவா? இதை முதல்ல செட்டப்பை ரெடி பண்ணுங்க. நோடும் அகைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் புரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நடத்த இந்த நடந்ததே ஒரு 15 லைன் ஆஃப் கோடிங் தான். இந்த லைன் எல்லாம் விட்டா 15-18 லைன் தான். இதை அப்படியே உக்காந்துட்டு என்ன ஏதுன்னு பாரு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக டைம் போயிடும். ஓகேவா? இது ரெக்கார்ட் பண்ணலையா?